குருவே போற்றி ஒளியும் ஒளியும் எனக்குள் காட்டி உணர்த்திய குருவே போற்றி. ரொம்ப சந்தோஷம். இவர் இந்த அம்மா இவர் விஓவாக இருக்கிறார், திருவள்ளூர் விஓவாக இருக்கார். இந்த அம்மா மனைவியாக இருக்கிறாங்க. இவங்க 2 பேர் தான் எனக்கு அடுத்தபடியாக ஆசிரமத்தை மெயின்டைன் பண்ண போகிற குருமார்கள். லேடிஸுக்கெல்லாம் அந்த அம்மா உபதேசம் கொடுக்குறாங்க, ஜென்ஸுக்கெல்லாம் இவர் உபதேசம் கொடுக்குறாரு. ஒரு அம்மா சுவிட்சர்லாந்துலேருந்து ஃபோன் பண்ணுறாங்க எனக்கு. அந்த அம்மாவனுடைய பேர் ஜெயா. அவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு. 2 பேரும் புருஷன் விட்டுட்டு ஓடிட்டார். ஏன்னா அது இடையில் வந்து தானே, இடையிலே போயிடும். அம்மா பேட்டி எடுக்கும்போது ஒரு பொண்ணு கேட்டது, வக்கீல் பொண்ணு, கல்யாணம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. நான் கேட்டேன், லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கின்னு இன்பமாக வாழ்ந்தோம் எத்தனை பேர் சேர்ந்து. சரி, அரேஞ்ச்மெண்ட் கல்யாணம்லாம் எல்லாரும் வாழறாங்களே, எல்லாரும் வாழலை. 100க்கு 10 பேர் கெட்டு போயிடுவான். ஆனால் காதலித்து கல்யாணம் பண்ணுறவன் 90 பேர் கெட்டு போயிடுவான். இந்த 100க்கு 10 பேர் கெட்டு போனால் கூட இந்த 2 வீட்டுக்காரர் சேர்ந்து ஒரு சமாதானப்படுத்தி அந்த குடும்பத்தை சேர்த்து வைப்பாங்க. ஆனால் நீ வீட்டுக்குன்னு ஓடணும், உனக்கு 2 வீட்டுக்காருமே வரமாட்டாங்க, அனாதி ஆகிடுவே நீ அப்படின்னா. ஏன்னா வாழ்க்கை, உடலுடைய வேகம், வயசு, இதையெல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி செயல்கள் செய்ய சொல்லும். அதனால் அப்படி போயிடும். அதே மாதிரி அந்த அம்மா லவ் பண்ணாங்க, கல்யாணம் பண்ணாங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு, புருஷங்காரன் ஓடி போயிட்டான். அந்த சுவிட்சர்லாந்தில் இருந்துக்குன்னு அந்த பொய்யனும் பொண்ணையும் எப்படியோ சாமர்த்தியமாக ஒரு வேலை செய்து காப்பாற்றிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுது, அம்மா அன்னைக்கு செய்தது பார் தவறு, அதே தவறை இன்னைக்கு பொண்ணு செய்யுது. அன்னைக்கு அம்மா சின்ன வயசுல பெத்த தாய் தகப்பனுடைய பேச்சை கேட்காம செய்த தவற, அந்த ஜெயா செய்த தவற இன்னைக்கு அதனுடைய பெண் செய்து. ஆனா அன்னைக்கு அம்மா செய்யும் போது அவங்க தாய் தகப்பன் சொல்லும் போது அம்மாவுக்கு தெரியல. இன்னைக்கு அந்த அம்மா 4 வாட்டி எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுது, என் பொண்ணு இந்த மாதிரி சொல் பேச்சு கேட்க மாட்டேங்குது, இந்த மாதிரி பண்ணுது அப்படின்ட்டு. ஆனால் அன்றைக்கி சொன்னால் கேட்டியா? உன் தாய் தாப்பன் சொல்லும் போது நீ கேட்கல. இன்றைக்கி நீ சொன்னால் உன் பொண்ணு கேட்கல. காரணம், எண்ணங்களுடைய அடிப்படை இது. உன் குழந்தை பிறந்தது உன்னுடைய எண்ணம், அது இருக்கும் அதுகிட்ட, அது உன்னுடைய செயலை இப்போ காட்டுது. ஆனால் அது உன்னால் தாங்க முடியல, உன் எண்ணம் தான் அது, உன்னால் அது தாங்க முடியல. அதனால் பிள்ளை பெற்றுக்கிறதோ பிள்ளை வளர்க்குறதோ பெரிய விஷயம் இல்லை. அதனால தான் சொன்னேன், அன்பும் பாசமும் கலந்து ஊட்டுவா தாய். தகப்பன் அன்பு மட்டும்தான் ஊட்டுவான். அப்படி தூர வைக்கணும். என் புள்ள மாதிரி உலகத்தில் இல்லைன்னு நினைக்கக்கூடாது. நினைச்சீங்கன்னா உனக்கு வேதனை பின்னாடி காத்திருக்குதுன்னு அர்த்தம். நான் பல வீடியோக்களில் சொல்லியிருப்பேன், ஒரு பிள்ளை பற்றினா அது என்ன பின்னாடி காப்பாற்றுன்ற நினைவு வச்சுன்னா அதை காப்பாற்றாத. உன்னுடைய கடமையை செய்யறேன்னு, ஏன்னா நீ பெத்துட்ட, நீ தான் செய்யணும். அதுக்கு அதனுடைய கடமையை செய்து விட்டுடு. நீ வாழறதுக்கு இறைவனை பிடிச்சிக்கோ, அப்ப நிம்மதியா வாழ்வ. என் புள்ள காப்பாற்றுவானா உன்னை நடுரோட்டில் விட்டுடுவான். உன் புள்ள அன்னைக்கு ததும்பி அழுவ. அதனால பாசத்தை அது மேல கொட்டாத, அது கடமையை மட்டும் செய். பாசத்தை கொட்டனா பின்னாடி நீ அழ போறதுக்கு யாராலையும் தடுக்க முடியாது. ஆமா சொல்வார், இல்லப்பா இருப்பா, எல்லாம் பேசாத. யார் சொன்னானா? யார் சொன்னதேமா? யார் சொன்ன? மன்னர் சொன்னார். அவன் சொல்லுவான், மன்னர் பணி என்றாலும் சரி, உன் பணி என்றாலும் சரி, நான் மறுப்பனா? தாயே நீ சொல்லிட்டியா? நான் காட்டுக்கு போனோமா? நான் போயிட்டே இருக்கிறேன். மன்னர் சொல்லணுமா இதுக்கு? நீ சொன்னா போதாதா? போயிட்டே இருந்துருவான். இப்போ அது மாதிரி. அப்போ காரணம் என்னன்னா மகான், அதுதான் நம்ம புரிஞ்சுங்க. அதை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த கதை, வேற ஒன்றும் கிடையாது. இந்த கதை எதுக்கு எழுதுனாங்க, எதுக்கு வச்சாங்க அப்படின்னா, அடுத்த செகண்ட்ல நல்லதான் வரும், கெட்டதான் வரும். 2த்துக்கும் நீ தயாரா இருக்கணும். நீ இன்னைக்கு மன்னன், அடுத்த 1 மணி நேரத்தில் நீ காட்டுக்கு போனோம். மன்னன் இல்லைன்னு கூட இல்லை, இங்கே இருக்கே விட நாடே உங்களை காட்டுக்கு போடாங்க. இது எப்படி? இப்போ நான் மன்னன் இல்லை, சரி விட்டுடுப்பா, நான் நாட்டில் இருந்துட்டு போகிறேன், கிடையாது காட்டுக்கு போகணும். இது எவ்வளோ பெரிய. அப்போது இதை ஏன் சொல்கிறான்? இந்த பாத்திரம், இந்த கதாபாத்திரத்தை ஏன் படைச்சான்னா, மனித நிலையம் இதுதான், மனித நிலையம் இதுதான். எப்போ வேணாலும் எது வேணாலும் வரும். எல்லாத்துக்கும் நீ தயாராக இருந்துக்கணும், எல்லாத்தையும் உள்வாங்கணும். ஏன்னா எல்லாம் இறைவன் செயல். அதனால தான் இறைவனை அவதாரம் எடுத்துகிட்டு வந்து இதை எல்லாத்தையும் உள்வாங்கி அனுபவித்து காமிச்சார் நமக்கு. அதுக்காக புனையப்பட்டது தான் இந்த ராமாயணம், மகாபாரதம், இது எல்லாம். ஆனால் இதில் என்ன தேவைன்னு நம்ம எடுத்துக்கணுமே தவிர, தேவையில்லா இது எல்லாம் எதுக்கு சொல்ல சும்மா புள்ளி இருக்கிறாங்க
பொய் சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் தேவையில்லாதது அப்படிலாம். இதில் தேவைகள் என்ன இருக்கோ நீ எடுத்துக்கோ, தேவையில்லாத விட்டுடு. அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு இவ்வளோ பேர் இங்கே உக்காந்துட்டு இருக்கீங்கள, நான் சொல்கிறத அப்படியே எடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பே இல்லை. ஏதோ பேசிகிட்டு இருக்கிறாரு, சரி ஒரு சிலது எடுத்துப்போம், ஒரு சில பிடிக்கல விட்டுடுவோம். விட்டுட்டு சில பேர் வெளியவே போயிடுவாங்க, சில பேர் இங்கே இருந்து கூட பேசுகிறவர் பேசிட்டு போட்டோம்பா, அவர் பாட்டு அவர் வேலையை பார்த்துட்டு இருப்பார். சிந்தனைகள் வேற எங்கேயா இருக்கும். கண்ணொன்று காண, கையொன்று செய்ய, மெய்யொன்று எண்ண, வாயொன்று பேச, என் பூசை எப்படி கொள்வாய் கட்சி ஏகம்மனர் இல்லையா? அது மாதிரி ஒரு மனசா எல்லா விஷயத்தையும் ஒன்றி நின்று கேட்டுக்கக்கூடிய அளவுக்கு எல்லாரும் இருப்பாங்களான்னா இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி எல்லா விஷயத்தையும் எடுத்துப்பாங்களா? எடுத்துக்கிறதுனா கட்டாயமானா அதுவும் கிடையாது, கட்டாயம் கிடையாது. அவங்கவுங்களுக்கு சரின்னு பட்டா எடுத்துக்கலாம், சரி இல்லைன்னு பட்டா போட்டுடலாம், அதை பற்றி ஒன்றும் இல்லை. ஆனால் அதுக்காக குறை சொல்லணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது இல்லையா? அதுக்காக போய் குறை சொல்லி அதை ஒரு பிரச்சனையாக்கி உண்டு பண்ண ஒன்றும் அவசியம் இல்லை. உனக்கு தேவையில்லாத போட்டுடு, தேவையானதை எடுத்துகிட்டு போ, யாருக்கும் எதுவும் கட்டாயம் கிடையாது. இப்படி ஒரு புரிதலோட ஒரு நல்ல விஷயத்தை உள்வாங்கக்கூடிய அளவுக்கு நாம் முதல்ல பக்குவப்பட்டுக்கணும். அதுக்காக தான் சாமி ஐயா அப்படிதான் சொல்லிட்டு போனாரு, அதுதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் சாமி. பழனியில் இருக்க முருகன் இருக்காரு இல்லையா? பழனி, ஆமா. அதுல ஆண்டி முருகன், ஆமா, அவருக்கு ஏதாவது ஞானத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கு? அது ஆண்டி கோமணத்தோடு இருக்க கண்டிப்பா கண்டிப்பா ஞானத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. ராஜ அலங்காரம் அதுக்கு சம்பந்தப்படல, இந்த கோமணத்தோடு இருக்க முருகன் மட்டும் கொஞ்சம் ஞானத்தை சம்பந்தப்பட்டு சொல்லுவாங்க. ஆமா, அதுக்கு எதுக்கு பொருள் என்ன? மாம்பழம் அவங்க உங்களுக்கு அந்த கதைலாம் தெரிஞ்சு, அந்த கதைலாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்பா அம்மாவை சுற்றி மாம்பழம் வாங்கிக்கங்கன்னு சொன்ன, உலகத்தை சுற்றி வாங்கினாரு. இவர் விநாயகர் அப்பா அம்மாவை சுற்றி வந்துட்டார். அவர் ஊரெல்லாம் போய் சுற்றிட்டு வர்றப்ப இப்படி ஆயிடுச்சு. பழம் இல்லைன்னு ஆண்டியாக வந்துட்டார். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு பொருள் கிடைக்கல, எதிர்பார்க்குறோம், ஒரு பொருளை எதிர்பார்த்து நம்ம மனசு அதுக்கான வேலையை செய்யுது. அந்த பொருள் கிடைக்காதப்போ விரக்தியின் விளிம்புக்கு வந்துடுறாங்க. இப்போ விரக்தியின் விளிம்பில் வரும்போது இந்த வாழ்க்கையே எனக்கு வேண்டாம் அப்படின்னு கோமணத்தை கட்டிக்கின்னு, எனக்கு இனி இந்த வாழ்க்கை வேணாம், அப்பா அம்மா வேணாம், இந்த உலகம் வேணாம், எனக்கு என்ன மக்கள், என் நாடு என் மக்கள், நான் பார்த்துக்கிறேன் போயான்ட்டு கோச்சின்னு போயிடுறாரு. இப்போ ஆண்டியாக போய் கோமணம் கட்டிக்கின்னு பழனியில் நிற்கிறாரு. அப்போ என்ன அர்த்தம்னா, ஒரு பொருள் மேலே அந்த மோகம் ஏற்பட்டு அது கிடைக்காதப்போ அது ஒரு விரக்தியை உண்டு பண்ணும். அந்த விரக்தியோட தாக்கம் கடைசியாக ஒரு கோமணத்தில் போய் நின்று எனக்கு எதுவும் வேணான்னு வெறுக்க தோணும். அப்படி வெறுத்து கோமணம் கட்டினா கோமணம் ஆண்டியார் நின்னது தான் பழனியில் ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, அவ்வை போய் முருகா நீ இவ்வளோ பெரிய ஆளாச்சே, நீ அப்பா அம்மா போய் எடுத்துக்கலாமா எல்லாம் சொல்லி சில விஷயங்களை எல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணி அவங்களெல்லாம் ஒன்று சேர்த்து சொன்னதுக்கப்புறம், அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி, சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி, எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி, நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி, குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி, ஆகாமியத்தை உணர வைத்த குருவே போற்றி, இன்ப துன்பம் நாட்டம் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி, ஈசனை